சில மனிதர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஏமாற மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சிக்கிக் கொள்ளாமல் மிக லாபகமாக வெளியே வந்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. அவர்கள் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான சில ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்கள். ஒரு மனிதன் எப்படி யோசிப்பான், எப்போது பொய் சொல்வான், எப்போது நமக்கு துரோகம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கத் தெரிந்தவர்கள். இந்த ஆற்றல் எப்படி வருகிறது? இது வெறும் அனுபவத்தால் மட்டும் வருவதில்லை. இது ஒரு ஆழமான அறிவு. அந்த அறிவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியரும் திருவள்ளுவரும் நமக்கு மிக தெளிவாக கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இன்று நாம் அந்த இரண்டு மாபெரும் அறிஞர்களின் சிந்தனைகளை ஒன்றிணைத்து இன்றைய நவீன வாழ்க்கையில் மனிதர்களை எப்படி கையாள்வது, ஒருபோதும் ஏமாறாமல் எப்படி புத்திசாலித்தனமாக வாழ்வது என்பதற்கான 12 ரகசிய தந்திரங்களை பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இது வெறும் தத்துவமில்லை, இது உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் அடிக்கடி ஏமாற்றப்படுவதற்கு முதல் காரணம் மனிதர்களை நாம் மிக எளிதாக நம்பிவிடுவதுதான். சாணக்கியர் ஒரு விஷயத்தை மிக ஆழமாக பதிவு செய்கிறார். ஒருபோதும் யாரையும் 100% முழுமையாக நம்பிவிடாதீர்கள். உங்கள் நிழல் கூட இருட்டில் உங்களை விட்டு விலகிவிடும் என்கிறார். இதை கேட்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தோன்றலாம். ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இருங்கள் என்பதுதான். உங்கள் பலவீனங்களை, உங்களின் ரகசியங்களை உங்கள் நெருங்கிய நண்பரிடம் கூட முழுமையாக பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நாளை அவர் உங்களுக்கு எதிரியாக மாறினால் அந்த ரகசியங்களே உங்களை வீழ்த்தும் ஆயுதமாக மாறும். இதே விஷயத்தை வள்ளுவர் மனிதர்களை எடை போடுவது பற்றி சொல்லும்போது, தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயிரவும் தீரா இடும்பை தரும் என்கிறார். ஒருவரை பற்றி முழுமையாக விசாரிக்காமல், அவர் எப்படிப்பட்டவர் என்று சோதிக்காமல் அவரை நம்புவதும், நம்பிய பிறகு அவர் மீது சந்தேகம் கொள்வதும் தீராத துன்பத்தை கொடுக்கும். இது பிசினஸாக இருந்தாலும் சரி, அல்லது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. ஒருவரை நம்புவதற்கு முன் 100 முறை யோசியுங்கள். அவர் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று பாருங்கள். ஒருவரை நம்பி பொறுப்பை கொடுத்த பிறகு அவரை சந்தேகப்படாதீர்கள். இந்த ஒரு விதிமுறையை நீங்கள் சரியாக பின்பற்றினாலே உங்கள் வாழ்க்கையில் பாதி ஏமாற்றங்களை தவிர்த்துவிடலாம். அடுத்து நாம் பார்க்கப் போகும் தந்திரம் பேச்சை கட்டுப்படுத்துவது. ஒரு புத்திசாலி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை ஒருபோதும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மாட்டான் என்று சாணக்கிய நீதி சொல்கிறது. காரியம் முடியும் வரை அவன் அமைதியாக இருப்பான். நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறீர்கள், உங்கள் அடுத்த பிசினஸ் பிளான் என்ன என்று உலகத்துக்கு கத்தி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வெற்றி சத்தம் போடட்டும். இதை வள்ளுவர் சொல்லும்போது, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு என்கிறார். நீங்கள் வேறு எதை அடக்கியாள பழகிறீர்களோ இல்லையோ, உங்கள் நாக்கை, உங்கள் வார்த்தைகளை அடக்கியாள பழகுங்கள். பல நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்திலோ அல்லது அதீத சந்தோஷத்திலோ சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படுகிறோம். யாராவது உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்றால் முதலில் அவர்கள் உங்களை பேச வைப்பார்கள். நீங்கள் பேச பேச உங்கள் பலவீனங்கள் அவர்களுக்கு தெரிந்துவிடும். எனவே குறைவாக பேசுங்கள், அதிகமாக கவனியுங்கள். எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தவன் எந்த இடத்திலும் தோற்பதில்லை. நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடைய நினைக்கிறீர்கள் அல்லது உங்களை ஏமாற்றிய ஒருவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்கிறார் வள்ளுவர். உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான சரியான காலத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் அது நிச்சயமாக நடக்கும். கோபத்தில் உடனே ரியாக்ட் செய்வது முட்டாள்தனம். சாணக்கியரும் இதையே ஒரு ராஜதந்திரமாக சொல்கிறார். ஒரு எதிரியை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அவனை நம்ப வையுங்கள். அவன் எப்போது பலவீனமாக இருக்கிறான் என்று பாருங்கள். சரியான நேரம் வரும்போது மட்டும் உங்கள் பலத்தை காட்டுங்கள். அதுவரை உங்கள் கோபத்தை வெளியே காட்டாமல் அமைதியாக இருக்க பழகுங்கள். இது ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு கலை. இன்றைய கார்ப்பரேட் அரசியலில் இது மிகவும் அவசியமான ஒன்று. உங்களுக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இருங்கள். நேரம் வரும்போது உங்கள் முழு பலத்தையும் காட்டுங்கள். வாழ்க்கையில் சில மனிதர்கள் நமக்கு மிக இனிமையாக பேசுவார்கள். இவர்களை பார்த்து நாம் ஏமாந்து விடுகிறோம். சாணக்கியர் மனிதர்களின் குணங்களை விலங்குகளோடு ஒப்பிட்டு ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறார். ஒரு பாம்புக்கு அதன் பல்லில் விஷம் இருக்கும், ஒரு தேனீக்கு அதன் கொடுக்கில் விஷம் இருக்கும். ஆனால் ஒரு கெட்ட மனிதனுக்கு அவன் உடம்பு முழுவதும் விஷம் இருக்கும். அவர்கள் பேசுவது தேன் போல இருந்தாலும் அவர்களின் எண்ணம் உங்களை அழிக்க வேண்டும் என்பதாகவே இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிப்பது?
வள்ளுவர் ஒரு அருமையான சைக்காலஜி ட்ரிக் கொடுக்கிறார். முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெற என்கிறார். அதாவது, ஒருவருடைய மனதிற்குள் என்ன நடக்கிறது என்பதை அவருடைய முக பாவனைகளை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். ஒருவரிடம் பேசும்போது அவருடைய வார்த்தைகளை மட்டும் கவனிக்காதீர்கள். அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது, கண்களை பார்த்து பேசுகிறாரா அல்லது பதற்றப்படுகிறாரா என்பதை கவனியுங்கள். உள்ளே தவறான எண்ணம் கொண்டவர்கள் கண்களை பார்த்து பேச தயங்குவார்கள். இந்த நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் பல ஏமாற்றங்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். பல நேரங்களில் நாம் பெரிய விஷயங்களில் கவனமாக இருப்போம், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாந்து விடுவோம். இதை விளக்க வள்ளுவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். பீலி பெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் என்கிறார். மயில் இறகுதானே என்று ஒரு வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். அதேபோலதான் சின்ன பிரச்சனைதானே, இந்த நபர் செய்த சிறு தவறுதானே என்று நீங்கள் தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அதுவே உங்களை வீழ்த்தும் பெரிய சதிவலையாக மாறும். உங்கள் பிசினஸிலோ அல்லது உங்கள் உறவுகளிலோ நடக்கும் சிறு சிறு தவறுகளை ஆரம்பத்திலேயே தட்டிக் கேளுங்கள். இதை சாணக்கியர் சொல்லும்போது, நெருப்பு, நோய், கடன் மற்றும் எதிரி ஆகிய நான்கையும் ஆரம்பத்திலேயே முழுமையாக அழித்துவிட வேண்டும். இல்லையென்றால் அது வளர்ந்து நம்மையே அழித்துவிடும் என்கிறார். ஒரு சின்ன பிரச்சனைதானே என்று அலட்சியமாக இருக்காதீர்கள். அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் முன் அதை சரி செய்து விடுங்கள். இன்னொரு மிக முக்கியமான தந்திரம் சுயசார்பு. சாணக்கியர் சொல்கிறார், புத்தகத்தில் உள்ள அறிவும் மற்றவர்கள் கையில் உள்ள பணமும் உங்களுக்கு தேவைப்படும் போது ஒருபோதும் பயன்படாது. உங்கள் அறிவை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் பணத்தை நீங்களே உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். குண்டு மனிதாக யாரையோ நம்பி முதலீடு செய்வதோ அல்லது உங்கள் முடிவுகளை வேறொருவர் எடுக்க அனுமதிப்பதுதான் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு முதல் படி. உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் ஒருபோதும் இறங்காதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வேறொருவர் கையில் கொடுத்துவிட்டு அவர் உங்களுக்கு லாபம் தருவார் என்று காத்திருப்பது முட்டாள்தனம். எல்லாவற்றையும் நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். மனிதர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதிலும் ஒரு பெரிய தந்திரம் இருக்கிறது. என்பத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்கிறார் வள்ளுவர். எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடிய, அணுகக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் உங்களை யாரும் எளிதில் பயன்படுத்தி தூக்கி எறியும் அளவுக்கு பலவீனமானவராக இருந்துவிடக்கூடாது. சாணக்கியர் இதை இன்னும் ஆழமாக சொல்கிறார். காட்டில் நேராக இருக்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படும். அதேபோலதான் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நல்லவராக, நேர்மையானவராக, எல்லோருக்கும் வளைந்து கொடுக்கக்கூடியவராக இருந்தால் இந்த உலகம் உங்களைத்தான் முதலில் பலிகடா ஆக்கும். அதற்காக நீங்கள் கெட்டவராக மாற வேண்டாம். ஆனால் உலகத்தின் தந்திரங்களை புரிந்து கொண்ட ஒரு புத்திசாலி நல்லவராக இருங்கள். யாராவது உங்களை பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு நோ சொல்ல பழகுங்கள். உங்கள் நல்ல குணம் உங்களுக்கு மதிப்பை தர வேண்டுமே தவிர உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பாக மாறக்கூடாது. கடைசி தந்திரம், எதிலும் ஒரு பற்றற்ற தன்மையோடு இருப்பது. உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் உறவுகள் எல்லாவற்றிலும் 100% உங்கள் உழைப்பை கொடுங்கள். ஆனால் அந்த முடிவுகள் மீது அளவுக்கு அதிகமான எமோஷனல் அட்டாச்மெண்ட் வைக்காதீர்கள். மக்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். ஏமாற்றம் என்பது நாம் எதிர்பார்த்தது நடக்காத போதுதான் வருகிறது. மனிதர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் வலிக்காது. நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதிலேயே தேங்கி நிற்காமல், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று யோசித்து முன்னேறுபவன்தான் உண்மையான புத்திசாலி. இந்த 12 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை 2000 ஆண்டுகளாக பல ராஜாக்களும் தலைவர்களும் அறிஞர்களும் பின்பற்றி வெற்றி கண்ட வாழ்க்கை தத்துவங்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். இனி உங்களை யாராலும் அவ்வளவு எளிதாக ஏமாற்றிவிட முடியாது. உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பார்வையே இன்று முதல் மாறும். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக புதிய தெளிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது மற்றவர்களை அதிகமாக நம்பி ஏமாற்றம் சந்தித்த அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் ஷேர் செய்யுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதுபோன்ற பல ஆழமான வாழ்க்கை அறிவை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.